ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, ஒரு சின்ன காய்கறி நம்ம சமையலில் அடிக்கடி பயன்படுத்துறது, ஆனால் பலரும் அது இந்த காய் தானே அப்படின்னு சொல்லிட்டு உதாசீனப்படுத்துகிற ஒரு காய்கறி. அது என்னென்னா, அதுதான் கோவக்காய்ங்க. இந்த கோவக்காயை பலரும் கோவக்காய் ஒரு நார்மல் காய் தான் அப்படின்னு சொல்லிட்டு உதாசீனப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி சாமானியமாக தெரிகிற அந்த காயில தான் ஏகப்பட்ட நன்மைகள் மறைஞ்சிருக்குங்க. அது என்னென்னு இன்னைக்கு நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவக்காயை சாப்பிட்றதால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்குது, அதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, இதை யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் தவிர்க்கணும், இதை சாப்பிட்றதால ஏதாவது பக்க விளைவுகள் வருமானதை பற்றி விரிவாக இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு காய்கறியுமே அதோட சொந்த ஆரோக்கிய நன்மைக்கு பெயர் பெற்றதாக இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காய்கறி ரொம்பவே பிடிக்கும். கோவக்காய் சாப்பிட்ற பழக்கம் மக்கள் மத்தியில் கடந்த சில காலமாக அதிகரிச்சுட்டு வருது. இதன் சுவை வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும். இதில் அதிக அளவு தண்ணீர் இருக்குது. அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச இந்த காய்கறி பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுது. கோவக்காயில் ஆன்டி ஆக்சிடன்ட்களும் வைட்டமின் சியும் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் பல வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இருக்குது. இது ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கும். ஆனால் இந்த காய்கறியை தினமும் உட்கொள்வது சரியானதா இல்லையா அப்படின்னு நீங்கள் எப்போது யோசிச்சிருக்கீங்களா? தினமும் சாப்பிட்றதால எதுவும் பிரச்சனைகள் வருமா அப்படின்றத பற்றி இன்னைக்கு நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்திய சமையலில் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுற நம்ம வயிற்றுக்கு எளிதில் ஜீரணமாகிற காய்கறி தான் இந்த கோவக்காய். இயற்கையாகவே இளமையை பாதுகாக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தன்மைகள் இதில் நிறைஞ்சிருக்கு. நார் சத்து அதிகம், கால்சியம், இரும்பு சத்து, சின்ன அளவு வைட்டமின் ஏ, வைட்டமின் சி இதில் இருக்குங்க. 100 கிராம் கோவக்காயில் உள்ள சத்துக்கள் என்ன தெரியுமா? மிக குறைந்த கலோரி, அதிக நார் சத்து, இரும்பு சத்து, கால்சியம், இயற்கை எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஃபைட்டோ காம்பவுண்ட்ஸ், இது எல்லாமே இந்த கோவக்காயில் இருக்குங்க. கோவக்காய் ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கும். ஆனால் நீங்கள் அதை தினமும் உட்கொள்றது பாதுகாப்பானது இல்லை. குறிப்பாக வாந்தி, செரிமானம் அப்படி இல்லைன்னா மூளை தொடர்பான ஏதேனும் பிரச்சனை உள்ளவங்களுக்கு நீங்கள் தினமும் இந்த கோவக்காய் சாப்பிட்டு வந்தால் அது உங்கள் மூளையில் மோசமான விளைவை ஏற்படுத்தும். இதில் காணப்படுற பண்புகள் அதிக செயலில் இல்லைங்க. இதை தினமும் சாப்பிட்டு வந்தால் நினைவாற்றல் குறையும். வாந்தி அப்படி இல்லைன்னா தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம். இது தவிர அதோட தினசரி நுகர்வு உடலில் உள்ள வாதம் மற்றும் பித்தத்தின் சமநிலையும் சீர்குலைக்கும். சத்துக்கள் நிறைஞ்சது இந்த கோவக்காய். உணவியல் நிபுணர்களின் கூற்றுப்படி கோவக்காய் ஊட்டச்சத்துக்களின் புதையல்னு சொல்லப்படுது. உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் இந்த கோவக்காயில் இருக்குது. சுமார் 100 கிராம் கோவக்காயில் உங்களுக்கு தேவையான 3.1% கார்போஹைட்ரேட் கிடைக்கும். 1.4 மில்லிகிராம் இரும்பு, 40 மில்லிகிராம் கால்சியம், 0.07 மில்லிகிராம் வைட்டமின்கள் B1 மற்றும் B2, 1.6 மில்லிகிராம் உணவு நார்ச்சத்து ஆகியவற்றை வழங்குது. இது தவிர ஆன்டி ஆக்சிடென்ட், அழற்சி எதிர்ப்பு, பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளும் இந்த கோவக்காயில் இருக்குது. இதன் காரணமாக கோவக்காய் சாப்பிட்றது உடலுக்கு போதுமான ஊட்டச்சத்து அழிச்சு, அது மட்டும் இல்லாமல் பல தீவிர நோய்களின் அபாயத்தையும் குறைக்கும். இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். கோவக்காய் பல உடல்நல பிரச்சனைகளுக்கு உட்கொள்ளப்படுது. நீரிழிவு நோயாளிகள் அடிக்கடி கோவக்காய் சாப்பிட்டு வர அறிவுறுத்தப்படுது. கோவக்காய் தாவரங்கள் உடல்ல குளுக்கோஸ் 6 பாஸ்படேஸை தடுக்கும் சேர்மங்களை கொண்டிருப்பதா ஆராய்ச்சி காட்டுது. குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் அப்படின்றது சர்க்கரையின் வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் முக்கிய கல்லீரல் என்சைம்களின் ஒன்று. எனவே நீரிழிவு நோயாளிகள் கோவக்காய் சாப்பிட்றது அறிவுறுத்தப்படுது. இதயம் மற்றும் சிறுநீரகத்துக்கு நல்லது செய்துங்க. கோவக்காய் சாப்பிட்றது இதயம் மற்றும் நரம்பு மண்டலத்துக்கு ரொம்பவே நல்லது. சிறுநீரக கற்களை கையாள்வதில் கோவக்காய் உதவியாக இருக்கும் அப்படின்னு ஆய்வுகள் காட்டுது. இது தவிர கோவக்காயில் பீட்டா கரோட்டின் நிறைஞ்சிருக்கு. இது இதயத்தின் சீரான செயல்பாட்டை உறுதிப்படுத்துது மற்றும் இதய நோய்களின் அபாயத்தையும் குறைக்குது. எடை மேலாண்மைக்கு உதவுது. எடை அதிகரிப்பு அப்படி இல்லைன்னா உடல் பருமன் பல தீவிர நோய்களின் ஆபத்தை அதிகரிக்குங்க. கோவக்காய் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துவதாக அறியப்படுது. மேலும் கோவக்காயில் உடல் பருமனை தடுக்கும் தன்மை இருக்குது. இதன் காரணமாக இது முன் அடிசோபைட்டுகளை கொழுப்பு செல்களாக மாறுவதை தடுக்குது. அது எடை அதிகரிப்பை தடுக்கவும் ஆரோக்கியமான உடல் எடையை பராமரிக்கவும் உதவுது. கோவக்காயில் ரொம்பவே முக்கியமான குணம் என்னன்னா, இது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை மெதுவாக பரவ செய்யுது. உடலில் சர்க்கரை திடீர்னு அதிகரிப்பதை தடுக்குது. இன்சுலின் செயல்பாட்டை சீராக்கி குடல் சோர்களில் உள்ள சர்க்கரை உறிஞ்சுதலை குறைச்சி தினசரி உணவில் சேர்த்து கொண்டா டயபெட்டிஸ்க்கு உடல் இலகுவாக உணர தொடங்கும். ஏன்னா கோவக்காய் குறைஞ்ச கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது. இதனால சர்க்கரை நோயாளிகள் வாரத்தில் 4லேருந்து 5 முறை சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது. உடல் எடையை குறைக்க உதவுது. கலோரி குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால வயிறு நிறைஞ்ச உணர்வு அதிக நேரம் இருக்கும்.
மீண்டும் மீண்டும் சாப்பிட வேண்டிய அவசியம் குறையும். குடல் இயக்கம் சீராகும். அதிக கொழுப்பு அடைதலை தடுக்குது. காலை உணவா கோவக்காய் கூட்டு, சிறுதானிய சாதம் எடுத்தா உடல் எடை மெதுவாக குறையும். செரிமான செயல்பாட்டை மேம்படுத்துது. செரிமானத்திற்கு இயற்கையான மருந்து போல கருதப்படுவது கோவக்காங்க. மலச்சிக்கலை குறைக்கும். வயிறு வீக்கம், எரிச்சல் குறையும். குடல் திசுக்களை சீராக வேலை செய்ய உதவுது. குடல் கூட்டை தணிக்கும். அஜீரணத்தால ஏற்படுற தலை சுற்றல், மந்தம் போன்றவற்றை குறைக்குது. இதய நலத்தை பாதுகாக்குது. கோவக்காயில உள்ள இயற்கை தாதுக்கள் இதயத்துக்கு நெருங்கிய தோழர்கள்னு சொல்லப்படுது. தீய கொழுப்பான எல்லியல் படிவதை தடுக்குது. இரத்த குழாய்களை அடைதலை குறைக்குது. ரத்த அழுத்தத்தை சீரா வச்சிருக்குங்க. இதயத்துல ஏற்படுற அழுத்தத்தை குறைக்குது. எனவே இதய நோய் வரலாறு உள்ளவங்களுக்கு இது ஒரு ரொம்பவே நன்மை தரக்கூடிய காய்கறின்னு சொல்லப்படுது. கல்லீரலுக்கு சுத்திகரிப்பானா இருக்கு. உடல்ல உள்ள இயந்திரம் போல செயல்படுற கல்லீரலை பாதுகாக்க கோவக்காய் சிறந்து உதவி பண்ணுது. உடல்ல உள்ள நச்சு வேதிப்பொருட்கள் வெளியேற்ற இது உதவுது. கல்லீரல் அழற்சியை குறைக்குது. கொழுப்பு கல்லீரல் நிலைகளை மெதுவா குறைக்கும். கல்லீரல் செயல்பாட்டை புதுப்பிக்குது. ஆயுர்வேத மருத்துவங்கள்ல கோவக்காய் இலைகள் லிவர் டானிக் போல பயன்படுத்தப்படுது. ஆயுர்வேத மருந்துகள்ல கோவக்காய் இலைகள் லிவர் டானிக் போல பயன்படுத்தப்படுது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். கோவக்காயோட இயற்கை சத்துக்கள் நோய்களை தடுக்க ஒரு முழு காவல்படை போல வேலை பார்க்குது. வைட்டமின் சி ஜலதோஷம், காய்ச்சல் போன்றவற்றை தடுக்குது. உடல்ல காயங்கள் ஆறுவதை வேகத்தை அதிகப்படுத்துது. சிறு நோய்கள் வராம பாதுகாக்கும். உடல் சோர்வை குறைக்கும். தோல் மற்றும் கூந்தலுக்கு நன்மையை பயக்குது. முகத்துல உண்டாகிற புண்கள் குறையும். துளைகள் சுருங்கும். தோல் பசுமை, பிரகாசம் அதிகரிக்கும். வயது காட்டும் ரிங்கிள்ஸ் தாமதமாக வர இது உதவியா இருக்கும். கூந்தலுக்கு பார்த்தீங்கன்னா கூந்தல் உதிர்வை தடுத்து வேர்களை பலப்படுத்துது. பொடுக குறைக்குது. சுளுக்கு ஏற்படாம குறைக்குது. கோவக்காய் இலை தழும்பு, அதாவது ஸ்கால்புக்கு இயற்கையான மருந்தா பயன்படுத்தப்படுது. கோவக்காய் எப்படி சமைச்சு சாப்பிடலாம் தெரியுமா? கோவக்காய் பொரியல், கோவக்காய் கூட்டு, கோவக்காய் குழம்பு, ஸ்டஃப்டு மசாலா, கோவக்காய் சாம்பார், சின்ன அளவில் கோவக்காய் சாலட். ஆவி வேக வச்சு கோவக்காவை நம்ம சாப்பிட்றதால சத்துக்கள் குறையாதுங்க. எதையும் அதிக வெந்த நிலையில சமைக்க வேண்டாம், சத்துக்கள் குறைஞ்சிடும். அப்படின்னா இந்த கோவக்காவை யார் யாரெல்லாம் சாப்பிடலாம்? சர்க்கரை நோயாளிகள், உடல் எடை குறைக்க விரும்புறவங்க, 7 வயதுக்கு மேல இருக்கிற குழந்தைகள், இதய நோய் உள்ளவங்க, ஜீரண பிரச்சனை உள்ளவங்க, அதிக சோர்வு, மந்தம் உள்ளவங்க. இந்த கோவக்காயில இவ்வளோ நன்மைகள் இருக்கும்போது சில பக்க விளைவுகளும் இருக்கதா செய்யுது. அதிகமாக எடுத்துக்கிட்டா வாயு, வயிறு வீக்கம் ஏற்படலாம். நார்ச்சத்து அதிகம், இதனால ப்ளோட்டிங் வர வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு ஒவ்வாமை, அரிதா தோல் அரிப்பு ஏற்படும். அதிக அளவு சாப்பிடும்போது டயபெட்டிக்ஸ், அதாவது சுகர் மிக குறைதல், மருந்துகளோட சேர்த்து சாப்பிடும்போது இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. கர்ப்பிணிகள் அளவோட மட்டும்தான் சாப்பிடணும். நன்கு வேக வச்ச நிலையில சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. தினசரி எந்த அளவு எடுத்துக்கலாம் தெரியுமா? பெரியவர்கள் 1 கப் எடுத்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் வாரத்துல 3-4 முறை சாப்பிடலாம். குழந்தைகள் 1/2 கப் எடுத்துக்கணும். இந்த கோவக்காயை நீல வாக்குல வெட்டினோம் அப்படின்னா சத்துக்கள் குறையாது. அதிக எண்ணெயில பொரிச்சா நன்மைகள் குறையும். எலுமிச்சை சாறு சேர்த்தா விட்டமின் அப்சர்ப்ஷன் ரெட்டிப்பா கிடைக்கும். கருவேப்பிலை, கோவக்காய் சுகர் கண்ட்ரோல் காம்போன்னு சொல்லலாம். எடை குறைக்க விரும்புறவங்க தேங்காய் சேர்க்கிறத குறைக்கலாம். கோவக்காய் ஒரு சாதாரண காய்கறி போல தோன்றினாலுமே அதற்குள்ள மறைஞ்சிருக்கிற ஆரோக்கிய நன்மைகள் அளவிட முடியாதுங்க. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறது முதல் உடல் எடையை சீராக்கி கல்லீரல், இதயம், தோல், கூந்தல்னு அனைத்திற்கும் சிறந்த ஆதரவை வழங்குற இயற்கை வரப்பிரசாதம் தான் இது. நீங்க கோவக்காயை என்ன மாதிரி ரெசிபியில சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்.